ரஷ்யாவுடன் சேர்ந்து என்ன செய்தாலும் கவலை இல்லை. இந்திய பொருளாதாரம் ஒரு செத்த பொருளாதாரம். அதிபர் டிரம்ப் விமர்சனத்தால் பரபரப்பு. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சலுகை மேல் சலுகை. இந்தியாவின் பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு வரிக்கு மேல் வரி விதிக்கும் அதே வேளையில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சலுகை மேல் சலுகை வழங்கியுள்ளது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி மற்றும் கூடுதல் வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். தற்போது இந்திய பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். இது பற்றி டிரம்ப் கூறும்பொழுது, இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இரண்டு நாடுகளும் தங்களின் மோசமான பொருளாதார நிலையை இணைந்து இன்னும் மோசமாக்கும். அவர்களது பொருளாதாரம் ஒரு செத்த பொருளாதாரம். நாங்கள் இந்தியாவுடன் மிக குறைந்த வர்த்தகத்தையே செய்துள்ளோம். ஆனால் அவர்களின் வரிகள் மிக அதிகம். உலகிலேயே மிக உயர்ந்தவை. இந்தியாவின் வர்த்தக கொள்கைகள் மிகவும் கடுமையானது மற்றும் அருவருப்பானது. எல்லாம் நல்லதல்ல. எனவே ஆகஸ்ட் 1 முதல் இந்தியா 25% வரியையும் கூடுதல் அபராதத்தையும் செலுத்தும். உக்ரைனில் நடைபெறும் கொலைகளை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்றும் அனைவரும் விரும்பும் நேரத்தில் இந்தியா எப்பொழுதும் ரஷ்யாவிடமிருந்து கணிசமான அளவு இராணுவ தளவாடங்கள் மற்றும் எரிசக்தி பொருட்களை வாங்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். ஒரு பக்கம் இந்தியாவுக்கு வரிக்கு மேல் வரி விதித்து வரும் டிரம்ப், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு வரிச்சலுகை அறிவித்திருப்பதுடன் பாகிஸ்தான் நாட்டுடன் கச்சா எண்ணெய் சப்ளை செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில், நாங்கள் இப்போதுதான் பாகிஸ்தானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளோம். அதன்படி பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கு உருவாக்கியுள்ளோம். இது தெற்காசியாவின் மிகப்பெரிய எண்ணெய் கிடங்காக அமையும். இதை முன்னெடுத்துச் செல்வதற்கு தகுதியான எண்ணெய் நிறுவனத்தை தேர்வு செய்து வருகிறோம். யாருக்கு தெரியும், ஒரு நாள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம் என்று தெரிவித்தார்.